الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال: خرج رجلان في سفر فحضرت الصلاة وليس معهما ماء فتيمما صعيدا طيبا فصليا ثم وجد الماء في الوقت فأعاد أحدهما الصلاة والوضوء ولم يعد الآخر ثم أتيا رسول الله صلى الله عليه وسلم فذكرا ذلك له فقال للذي لم يعد: أصبت السنة وأجزأتك صلاتك. وقال للآخر: لك الأجر مرتين. رواه أبو داود والنسائي. அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருவர் பயணத்தை மேற்கொண்டார். பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தண்ணீர் அவர்களிடையும் இல்லை. இருவர்களும் தயம்முமை செய்து தொழுதார்கள். பிறகு அந்த தொழுகையுடைய நேரம் முடிவதற்கு முன்னாலே தண்ணீர் கிடைத்துவிட்டது. அதில் அந்த இருவரில் ஒருவர் தொழுகையை ஒது செய்துவிட்டு திரும்பவும் தொழுதார். இரண்டாவது நபர் தொழுகையை அவர் திரும்ப தொழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இருவர்களும் வந்து நடந்த சம்பவத்தை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை தொழாதவரை பார்த்து, அசப்த சுன்னா, நீ சுன்னாவை கடைபிடித்து விட்டாய், உன்னுடைய தொழுகை உனக்கு போதுமானதாக ஆகிவிட்டது. இரண்டாவது நபர் யார் தொழுதாரோ அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உனக்கு 2 மடங்கு அஜரும் கூலியும் கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் மற்றும் நஸாயில் வரக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் தயம்முடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் நேற்று வரை தயம்மம் எப்படி செய்வது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒரு தயம்மம் என்பது ஒரு முறைதான் பூமியில் அடித்து முதல் முகத்தை நாம துடைக்க வேண்டும், மசா செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய இடது கரத்தை கொண்டு வலது கரத்தின் மேல் பகுதியை நாம் மசா செய்வதும், வலது கரத்தை கொண்டு இடது கரத்தின் மேல் பகுதியை மசா செய்வதும், இதுதான் போதுமானதாக இருக்கும். இதுதான் மசாவுடைய முறை. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லப்படுகின்றது. இருவர் சஃபரில் இருக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தயம்மம் செய்து தொழுது விட்டார்கள். நாம் நேற்று ஹதீஸில் பார்த்தோம், ஒருவர் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு அவர் திரும்பவும் தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று. இங்கு 2 சஹாபிகள், ஒருவர் தயமம் செய்த பிறகு தொழுத பிறகு தண்ணீர் கிடைத்தவுடனே தொழுகையுடைய நேரம் இருந்தது. எடுத்துக்காட்டாக அசருடைய நேரம் இன்னும் இருந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு தண்ணீர் கிடைத்தவுடனே ஒரு சஹாபி என்ன செய்தார்? தண்ணீர் கிடைத்து விட்டதென்றால் நமக்கு தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தான் தயமம் செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் நேரம் கூட இருக்கு, தண்ணீர் கூட இருக்கு, ஆக நாம் தண்ணீரை பயன்படுத்தி வுது செய்து நாம் திரும்பவும் தொழ வேண்டும் என்று அவர் தொழுதார். இன்னொரு சஹாபி என்ன செய்தார்? நாம் தொழுகும் பொழுது நமக்கு தண்ணீர் கிடையாது, தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் குர்ஆனுடைய ஆயத் என்ன சொல்லப்படுகின்றது? தயம்மும் செய்து கொள்ளுங்கள் என்று. நாம் தயம்மம் செய்து தொழுது விட்டோம், அது எனக்கு போதுமானது என்று அவர்கள் கூறினார்கள். இருவரும் தனிப்பட்ட தன்னால் முடிந்த விஷயத்தை அவர்கள் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களுடைய சம்பவத்தை கேட்டு என்ன சொன்னாங்க? யார் தொழுகவில்லையோ, தயம்மம் செய்து தொழுதுவிட்டு அதுவே போதும் என்று இருந்தாரோ அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ சரியான சுன்னாவை பின்பற்றினாய், நீ என்னுடைய வழிமுறையை நீ பின்பற்றினாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். என்ன அர்த்தம்? ஒரு முறை நாம தயம்மம் செய்து நாம் தொழுது விட்டோம் என்றால் திரும்பவும் அந்த தொழுகையுடைய நேரம் இருந்தாலும் சரி, தண்ணீர் திரும்பவும் கிடைத்தாலும் சரி, திரும்ப அந்த தொழுகை தொழ வேண்டும் என்று
அவசியம் கிடையாது. ஆக இது சொன்னா இது நான் காட்டிய வழி பிரகாரம் நீ செய்தாய். இன்னொருவர் அவர் தன்னுடைய முயற்சியின்படி அவர் தன்னுடைய தண்ணீர் இல்லைனால்தான் தைமம் செய்யணும். இப்போ தண்ணீர் வந்துருச்சு, தைமம் எதற்கு, நேரம் கூட இருக்கு, தொழுது கொள்ளலாம் என்று அவருடைய முயற்சி கொண்டு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் எந்த ஒரு அவர்களை நீ தவறாக செய்த என்று கூறவில்லை, மாறாக உனக்கு அல்லாஹ் 2 நன்மையை கொடுப்பான் என்று கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம், நாம் தொழுத விட்ட பிறகு தைமம் செய்து, அது குளிப்பு கடமையாக நிலையில் நாம் தயமம் செய்தாலும் சரி, அல்லது ஒதுவுக்காக நாம் தயமம் செய்தாலும் சரி, அந்த தயமம் செய்து நாம் தொழுது விட்டோம் என்றால் திரும்பவும் அந்த தண்ணீர் கிடைத்து விட்டதோ அல்லது தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நிலை வந்து விட்டதோ, குணமடைந்து விட்டோமோ, நேரம் இருக்கும் பொழுது நாம் திரும்பவும் அந்த தொழுகையை தொழ அவசியம் கிடையாது. இப்பொழுது ஒரு மனிதன் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும் என்று அஜர் சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் எனக்கு 2 அஜர் கிடைக்கட்டும் சொல்லிட்டு அசர 2 வாட்டி 3 வாட்டி என்று தொழுதும் என்றால் அவனுக்கு நன்மை கிடைக்குமா என்றால் இப்பொழுது கிடைக்காது. ஏன்? இந்த சஹாபி செய்தது அவருக்கு அந்த சம்பவம், இந்த சட்டம் தெரியாதனால அவர் செய்தார், முயற்சி செய்தார். இப்பொழுது இந்த சட்டம் தெரிந்து விட்டது. இப்போ நாம் ஒரு முறையில் ஒரு தொழுகையை தொழுது விட்டோம் என்றால் ஓதுவோடனோ அல்லது தயமுடனோ திரும்பவும் அதை நாம் தொழுவது என்று அவசியம் கிடையாது. ஒருவர் 2 அஜர் 3 அஜர் கிடைக்க வேண்டும் என்று தொழுதார் என்றால் அவன் நன்மை பக்கம் செல்வதை விட அவன் தீமை அல்லது பாவத்தின் பக்கம் நெருங்கி கொண்டு இருக்கின்றான். ஏனென்றால் ஒரு தொழுகை ஒரு நேரத்தில் தொழுவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் நாம படிப்பினையாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸில் 2 சஹாபாக்கள் தன்னுடைய கல்வியின் எவ்வளவு இருக்கின்றதோ தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். நாம் பார்த்தது போல நமக்கு ஒரு சட்டம் தெரியவில்லை என்றால், மார்க்கத்தில் குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய ஆதாரங்கள் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானை நிலையில் வைத்த நிலைமையில், அல்லாஹை அஞ்சிய நிலைமையில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அந்த செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி பெற்றோம், நாம் சரியான ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் 2 நன்மை கிடைக்கும். அந்த செய்த முயற்சி தவறாக நாம் செய்து விட்டோம் என்றால் அங்கு 1 நன்மை கிடைக்கும். இது எப்பொழுது அன்புக்குரியவர்களே, இது பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பொழுது. ஆனால் இதுவே ஒருவர் பெரிய ஒரு விஷயத்தை அவர் தன்னுடைய எண்ணத்தை கொண்டு அவர் செய்தார் என்றால் அது குற்றமாக ஆகும். எடுத்துக்காட்டாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். என்ன சம்பவம்? போர்க்களத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் ஒரு இறை நிராகரிப்பாளன், ஒரு எதிரி வந்தான். உஸாமா பின் ஸைதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அவரை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிவிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிய உடனே உஸாமா என்ன நினைத்தார்கள்? பயந்துதான் கூறுறான் என்று என்ன செய்தார்கள்? அவரை கொலை செய்து விட்டார்கள். செய்துவிட்டு இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கடுமையாக வார்த்தை கூறினார். எப்படி நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு நீங்க அவரை கொன்றீங்க? இல்ல நபியே, அவன் செஞ்சது என்னுடைய வாளுடைய பயத்திற்காக தான் செஞ்சான், உண்மையாக இஹ்லாஸாக செய்யல என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1க்கு 3 தடவை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நபரை நீங்க கொல்றீங்க? அவருடைய இதயத்தை நீங்க பிளந்து பார்த்தீங்களா என்று அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கூறினார்கள். அந்த நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடிய எண்ணம், அவர் விருப்பம் என்ன விரும்புகின்றார் என்றால், இந்த சம்பவம் நிலவுவதற்கு முன்னால், இந்த சம்பவம் இப்பொழுது இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தேனா, எனக்கு இந்த செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குமே, இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று தன்னுடைய அறிவின் அடிப்படையில் அவர் செய்த தவறை உணர்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த விஷயத்தை கவலைக்காக அவர்கள் நினைத்தார்கள். இந்த சம்பவம் நான் செய்வதற்கு, இந்த பாவம் செய்வதற்கு முன்னால் நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றாதவன் இருக்கும் பொழுது
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த என்றால் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமே என்று மிகவும் கவலைகள். ஆக பெரிய பெரிய ஒரு சம்பவம் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவை நாம பயன்படுத்துவதற்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது, தயம்மும் நாம் செய்துவிட்டு தொழுது விட்டோம் என்றால் அதுவே போதுமானது, திரும்பவும் தொழ வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் சில உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள், திரும்பவும் தொழ வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லது தொழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்றால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு ஒது செய்துவிட்டு திரும்பவும் புதுசாக செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சில உலமாக்கள் அவர் எவ்வளவு தொழுகையை தொழுதாரோ தயம்முமில் அந்த தொழுகை அதே நேரத்தில் தண்ணீர் வந்துவிட்டது என்றால் அவர் என்ன செய்யலாம், அவர் தொழுத 2 ரக்காத் என்றால் சென்று அவர் உது செய்துவிட்டு மீதமுள்ள 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம் என்று உலமாக்கள் இங்கே இந்த விஷயத்தில் 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது, ஒரு முறை தொழுகை நாம் தொழுது விட்டோம் என்றால் திரும்பவும் நாம தண்ணீர் கிடைச்சது என்பதற்காக தொழுக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை நாம் அழகிய முறையில் புரிந்து அறிந்து அதன் பிரகாரம் நாம அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.